கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. பள்ளியிலே சின்ன பிள்ளைகளை சேர்க்கும்போது அவர்கள் சில வாரங்கள் போன பிறகு அங்கே ஆசிரியர் எப்படி இருந்தார் வீட்டில் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பள்ளிக்கு அழைச்சிட்டு வர்ற பெற்றோர் அவங்கள பார்த்து சொல்லுவாங்க. பெண் பிள்ளைங்க அவங்க மம்மி இப்படி இருக்காங்க, பையனை சொல்லுவாங்க அவங்க டேடி இப்படி இருக்காரு, கார்ல வந்து விட்டாரு, இன்னொருத்தர் சொல்லுவாங்க புல்லட்ல வந்து விட்டாரு, சைக்கிள்ல வந்து விட்டது பார்க்க மாட்டான், அதை சொல்ல மாட்டான். அதாவது தன்னை விட தன்னுடைய நிலையை விட உயர்ந்து இருக்கிறவர்களை பார்த்து பிள்ளைகள் சொல்லுவாங்க, நினைப்பாங்க. சில நேரம் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே, அந்த மம்மி மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்வாங்க. தோற்றத்துல தான் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தெரியும். அவர்களே வளர்ந்த பிறகு ஒரு பெரிய ஐஸ்வர்யவானை பார்த்தால் அந்த வீட்டுல இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அவங்கள மாதிரி இருந்தா, அவங்களுக்கு பிள்ளையா இருந்தா நம்ம இப்படி வசதியெல்லாம் இருக்கலாமே அப்படின்னு தோணும். தேவன் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி நம்ம யோசிக்கலாமா? என் தேவன் எனக்கு எப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி அவர் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நானே முடிவு பண்ணிட்டு டிசைன் பண்ணலாமா? அப்படிதான் மனுஷன் முயற்சி பண்ணான். அதனாலதான் தன் கடவுளர்களை எல்லாம் அவன் வடிவமைத்தான், சித்திரம் தீட்டினான், சிலையாக வடித்தான். அதுல உயர்வு தாழ்வை காட்டுவதற்காக மண்ணினால், கல்லினால், பொன்னினால் எல்லாம் செஞ்சு பார்த்தான். நீங்க உலகத்திலே ரொம்ப பிரபலமான கோயில் அப்படின்னு எதையாவது சொல்றதா இருந்தா நீங்க பாத்தீங்கன்னா அதிக செலவு செய்யப்பட்டு மிக உயரமான வைரங்கள், வைடூரியங்கள், பொன் தகடு பூசம் இப்படி எல்லாம் இருந்ததுனாதான் அது ரொம்ப பிரபலம், ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்முடைய தேவன் நமக்கு அவர் இப்படிப்பட்டவராக இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதா இருந்தா இந்த சங்கீதம் நமக்கு 3 விஷயங்களை சொல்லித்தரும். இந்த 3 விஷயங்கள் நம்முடைய ஜெபத்திலே தினமும் இருந்தால் விண்ணப்பமாகவும் இருக்கலாம், நன்றியாகவும் இருக்கலாம். இந்த 3 விஷயத்துக்குள்ளதான் நம்முடைய மொத்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டே இருப்போம். ஒரு மனிதனிடத்திலே கூட இந்த 3 விஷயத்தையே நாம் எதிர்பார்க்கலாம். அது என்னது? இந்த சங்கீதத்தை நாம் முதல்ல 3ஆக பிரிப்போம். சங்கீதம் 65 1 4 வசனங்கள் கிருபையின் தேவன், 5 8 வசனங்கள் வல்லமையின் தேவன், 5 8 வசனங்கள் வல்லமையின் தேவன், God of might. 9 13 வசனங்கள் God of blessing or God of prosperity, ஆசீர்வாதங்களின் தேவன். இந்த 3 விஷயம் பாருங்களேன். காலையில ஜெபம் பண்றோம், தேவனே உமது கிருபை. இங்க உங்களுக்கான முன் செல்லும் வசனமாக ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அடையும்படி தைரியமாக அந்த கிருபாசன தண்டை வாங்க. அப்போ தேவனே உங்களுடைய கிருபை எனக்கு வேணும் இன்னைக்கெல்லாம். அடுத்தது God of might, வல்லமை. இந்த வல்லமை, தேவ வல்லமை எனக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னா, எனக்கு எதெல்லாம் வேணுமோ அல்லது எனக்கான பாதுகாப்பு முக்கியமாக அவருடைய வல்லமை என்னை பாதுகாக்க வேண்டும், விண்ணப்பிக்கலாம். அப்புறம் என் தேவைகள் எல்லாம் அன்னைக்கு சந்திக்கப்படும்படியாக எனக்கு இவைகளை எல்லாம் தாரும் என்று தேவனிடத்திலே நாம் கேட்கலாம். சோ இந்த 3 விஷயங்களை தான் இந்த பாடல் நமக்கு சொல்லு. இந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல்னா, கூடார பண்டிகையின் பொழுது பாடுவார்களாம், தேவனை தொழுது கொள்வதற்காக இதை பாடுவார்களாம். இட் இஸ் a worshiping song and a festival song. கூடார பண்டிகையில தேவனுடைய கிருபையை நினைத்து அவரை துதிப்பார்கள், அவர் வல்லமையை நினைத்து அவரை துதிப்பார்கள், அவர் தங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிப்பார்கள். இந்த 3 விஷயங்களை வச்சு இது ஒரு பாடல்.
ஏன்னா மேல இருக்கிற தலையங்கம் தான் சொல்லுது, ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. இது ஒரு பாடல். இந்த பாடலை தான் நம்ம இப்போ மூன்றாக பிரித்து அதுல இருக்கிற ஆசீர்வாதமான சத்தியத்தை கேட்க போகிறோம். இப்பொழுது இது துதியின் பாடல். இட் இஸ் a song of praise, a song of worship, and it is a song of feast. 8 நாள் நடக்கும் கூடார பண்டிகை. அதுக்கு முன்னால 5 நாட்களுக்கு பலியிடுதல். அவங்கவுங்க தங்களை சுத்திகரிக்க பலியிடுவாங்க. அது முடிஞ்ச பிறகு அந்த 8 நாளுமே இந்த பாடல்களை அவங்க பாடுவாங்க. இன்னும் பல பாடல்கள் இருக்கு. அதுல ஒரு பாடல் இது. முதல் வசனம், தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. சியோனிலே, எருசலேமுக்கு இன்னொரு பேர் என்ன? சியோன். இப்ப நம்ம சொல்றதா இருந்தா என்ன சொல்லலாம்? சபையிலே, சபையிலிருந்து, தேவனுடைய வீட்டிலிருந்து தேவனே உமக்கான துதிகள் அமைந்து காத்திருக்கிறது. இப்போ இந்த சபையானது ஒரு இடத்துல கூடி வருகிறது என்று சொன்னால் அந்த சபையார் இதை செய்வாங்கப்பா அவங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம் இருக்குமானால் என்னவா இருக்கலாம்? அந்த சபையார் நல்ல பாடுவாங்க. அவங்க இந்த சபையில போனோம்னா அருமையான கர்த்தருடைய வார்த்தை பேசுவாங்க, நல்லா இருக்கும். இந்த சபையில போனோம்னா அவங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இட்ஸ் a giving church, it's a worshiping church, it's a singing church. ஒரு சபைக்கு அவங்க அதிகமா ரொம்ப உற்சாகமா செய்யற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க அடையாளமாக மாறும். இங்க நாம் தேவனை துதிப்பவர்களாக இருப்பது ரொம்ப அடிப்படையான விஷயம். இதை எப்பொழுதுமே நாம் செய்வது நல்லது. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும்னு தொடங்கும் போதே துதியில் தொடங்குவது நல்லது. ஆண்டவர் நமக்கு மாடல் பிரேயர் சொல்லி கொடுத்தார் இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆங்கிலத்திலே hallowed be thy name, உன் நாமம் புகழப்படுவதாக. அப்போ இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா, தேவனே உமக்காக துதியானது உம்முடைய பரிசுத்த நகரத்திலே எருசலேமிலே அமைந்து காத்திருக்கிறது. எவர் ரெடியா இருக்கு, எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருக்கிற ஒரு நகரமாக எருசலேம் இருக்கிறது, அந்த சீயோன் இருக்கிறது. சரி, அதோடு கூட இன்னொரு விஷயம் சொல்றாரு, பொருத்தனைகள். இது என்னது பொருத்தனைகள்? தேவனே எனக்கு இதை பண்ணீங்கன்னா நான் இதை தர்றேன், இந்த விஷயம் நீங்க எனக்கு செஞ்சு முடிச்சீங்கன்னா நான் இதை கொண்டு வரேன், அதான் பொருத்தனை. அப்ப எருசலேம் தேவாலயத்திலே ஜனங்கள் பொருத்தனைகளை செலுத்துவார்களாம். நமக்கு பரவலா அப்படி ஒரு பழக்கம் இல்லை. சிலர் செய்யலாம், எனக்கு தெரியல. நான் செஞ்சிருக்கேன். தேவனே எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடுங்க, நான் உமக்கு இந்த காணிக்கையை செலுத்துவேன், நான் இதை கொடுப்பேன் அப்படின்றது. அது பழைய காலத்திலிருந்தே மக்கள் தேவனிடத்துல செய்வது உண்டு. அப்போ பொருத்தனைகள் உமக்காக காத்திருக்கிறது. உங்களுக்கு அப்படி ஏதாவது பொருத்தனை இருக்கிறதா? தேவன் இந்த விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு இதை செய்தால் நான் அவருக்கு இதை செய்வேன். இது ஒரு வழக்கமாக இருந்த விஷயம்தான். பொருத்தனை பண்ணலாம், ஆனா பொருத்தனை பண்ணும்போது ஜாக்கிரதையா பண்ணணும். என்னன்னா அதை செய்யணும். செய்ய முடியாத ஆளா இருந்தா நாம் பொருத்தனை பண்ண கூடாது. ஏன்னா பொருத்தனை பண்ணுகிறவன் ரொம்ப எச்சரிக்கையா இல்ல, பொருத்தனை பண்ணாதன்ற. அடுத்த வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும். சரி, முக்கியமான விஷயம் ஜெபத்தை கேட்கிறவரே. அப்போ துதிகளை சொன்னாரு, அடுத்தது ஜெபம் சொல்றாரு. அதுல அவர் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு ஒரு விஷயத்த, ஜெபத்தை கேட்கிறவரே. கேட்கிறாரோ இல்லையோ அப்படி இல்லை, ரொம்ப கான்பிடண்டா சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவரே. அடுத்தது யாவரும் உம்மிடத்துல, மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்கள். அன்னைக்கெல்லாம் இஸ்ரவேல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம், தேவ ஜனம், மற்றவங்க எல்லாம் கிடையாது. மற்றவங்க எல்லாம் கிடையாது, அவங்கதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதை உடைச்சு ஒரு புதிய விஷயம் சொன்ன மாதிரி இருக்கு. மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். அப்போ அந்த காலத்திலேயே தேவனானவர் அந்த பாடல் வழியாக ஆவியின் ஏவுதலாலே மாம்சமான எல்லாரும் தேவனத்துல வரும் ஒரு நாளை அந்த பாடலாக பாடியிருக்கிறார். அடுத்த வசனம் முக்கியமானது.
இந்த கிருபையின் தேவன் சொன்னதுக்கு காரணமே இந்த வசனம் தான். ஏன் அப்படின்னா, தேவன் நம்ம மேல கிருபையா இருக்கிறார் அப்படின்றதுக்கு, அவர் கிருபையா இருப்பதனாலே நாம் பெற்றுக்கொள்ள மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்ன? மற்றதெல்லாம் கூட மனுஷன் சம்பாதிக்கலாம், உழைச்சி எப்படியாவது அவன் பெறலாம். ஆனால் பாவ நிவர்த்தி இருக்கு பார்த்தீங்களா, மனுஷன் தானா பண்ணிக்க முடியாது. வேற எந்த கடவுளும் கொடுக்க முடியாது, வேற எந்த மதத்திலையும் கிடையாது. இந்த தேவன் மட்டும்தான் மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறவர். அதுக்கான ஒரு அட்டோன்மெண்ட், அதுக்கான ஒரு பலி பரிகாரம் என்பதை தேவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். நல்லா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் மிருக பலி, மிருக ரத்தம், அது வழியாதான் பாவம் மன்னிப்பு. ஆனா இந்த இடத்துல அது எதனா மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரா பாருங்க. அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். நாங்க பலி செலுத்துறோம், நாங்க அந்த பலியெல்லாம் கொண்டு வந்து உமக்கு கொடுக்கிறோம், அந்த ரத்தம் எங்களை கழுவுது அப்படி சொல்லல. தேவன் நீர் எங்களை மன்னிக்கிறீர். அது எதனால இருக்க முடியும்? அவருடைய கிருபை தான். இவன் பலி இடலாம், ரத்தம் சிந்தலாம், ஆனால் அந்த மிருகத்தோட ரத்தம் இந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய மாட்டாது. அதானே நமக்கு தெரிஞ்ச சத்தியம். அப்போ நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது யார்? தேவன் தான். அப்போ தேவனுடைய கிருபையை நாம இன்னைக்கு நினைக்கிறதா இருந்தா, நம்ம இன்னைக்கு நினைக்கிறதா இருந்தா இவங்களை விட ரொம்ப நினைக்கணும். ஏன் தெரியுங்களா? வெளியேறு பெற்ற மாசற்ற இயேசுவின் ரத்தத்தால் நாம் கழுவப்பட்டவர்கள். ஆண்டவர் இயேசு தன் ரத்தத்தால் என்னை கழுவி நிற்கிறார். அப்போ மிருக ரத்தம் கழுவி பாவ நிவர்த்தி ஆன ஒருவன் பாடுகிறான்னு சொன்னா, இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நான் அந்த பாவ நிவர்த்திக்காக 2 அதிகாரம் 4-5 வாசிப்போம். அங்க முக்கியமான சில வார்த்தைகளை கவனிக்கலாம். தேவன் எந்த அளவுக்கு எதையெல்லாம் பயன்படுத்தினார் என்று பார்க்கலாம். தேவனோ எதுல? இரக்கத்துல. இரக்கத்துல அவர் எப்படிங்களா? ஐஸ்வர்யம் உள்ளவராக ஒண்ணு. அப்புறம் மிகுந்த அன்பினாலே, இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராக மிகுந்த அன்பினாலே. அப்புறம் அக்கிரமங்களிலே, இங்க சொன்னாரு பாடல்ல, அக்கிரமம் மிஞ்சினது என் மீது வல்லமை கொண்டது அப்படின்னாரு இல்லையா? இப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? நமக்காக வாசிக்கும் போது அக்கிரமங்களிலே பாவங்களிலே நாங்கள் செத்தே கடந்தோம், நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன் மிகுந்த அன்பினாலே தமது கிருபையினால் நம்மை ரட்சித்தார். அப்போ தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னா, நீங்க தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, பிள்ளைங்க கிட்ட போயிட்டு தேவனுக்கு நன்றி சொல்லு, என்னெல்லாம் சொல்லுவ அப்படின்னா முழிப்பாங்க. பெரியவங்களே முழிப்போம். என்ன சொல்றது, என்னெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு தேடி பார்த்தா நமக்கு ஒண்ணுமே தோணாது. தேவன் இப்ப என்ன பெருசா செஞ்சார் நம்மளுக்கு நன்றி சொல்றதுக்கு அப்படின்னா நமக்கு எதுவுமே வராது, லிஸ்டே வராது, பிளாங்கா இருக்கும். ஆனால் தேவன் என் பாவங்களை மன்னித்தார் என்பதை நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்து நான் நன்றியோடு இருக்கிற ஆளா இருந்தா, அதை ஒரு விஷயத்துக்கு நான் நன்றி சொல்ல தொடங்கினால் போதும், மற்றதெல்லாம் தானா வரும். நம்ம முதல்ல அந்த அவ்வளவு பெரிய விஷயத்தையே மறந்துடுறோம், அவ்வளவு பெரிய விஷயத்தையே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. பெரியமானவர்களே, இந்த நாளில தேவனை தொழுது கொண்டு வந்திருக்கிற நாம் ஒரு பாடல் இங்க பாடுறதா இருந்தா, தேவனுடைய கிருபையை நினைத்து துதிப்பதாக அதுல ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். அது என்ன? நான் பெற்ற பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பை நான் பெற்றேன், என் பாவ நிவர்த்தியானது அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா, அதுக்கு நன்றியோடு இருந்தா, அது ஏன் அவசியம் தெரியுங்களா? மீண்டும் பாவத்துல போய் நான் விழுந்து சாக மாட்டேன். நாம் நிறைய நேரங்கள்ல அதை பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. ஒரு குடிகாரனாக இருக்கிறான் ஒரு ஆளு, அவன் குடிக்கிறதுனாலே தன் குடும்பத்துல பிரச்சனை, தன்னுடைய பொருளாதாரத்துல பிரச்சனை, தன் உடல்ல பிரச்சனை. ஆனா அதை உணராமலே இருப்பான். ஆனால் அவன் ஒரு அழிம்பனாக தான் இருப்பான் கடைசி வரைக்கும். அதை அவன் ஒரு நாள் உணர்ந்துட்டான் அப்படின்னா, அப்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் அவனை சுற்றிலும் இருக்கிற விஷயங்கள்லாம் மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும்.
அப்போ இந்த பாவ நிவர்த்தியை ஏன் இவங்க எல்லாம் பாடினாங்க அன்னைக்கு? மிருகரத்தம் சிந்தப்பட்ட போதேன்னா ஒரு பழக்கம், 1500 வருஷம் பழக்கம் வச்சார். இன்றைக்கு நமக்கு மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விக்கிரகாராதனை காட்டுகள் பொன்னினாலும் வெள்ளினாலும் தங்களுக்கான ஒரு பரிகாரத்தை தேடினாங்களாம். நமக்கு அப்படி கிடையாதான். இயேசுவின் ரத்தத்தால் பாவங்கள் நமக்கு நிவர்த்தி செய்யப்பட்டது. அப்போ அதுக்காக நாம் தேவனை துதிக்கணும். அவர் கிருபையின் தேவன். சரி, பாவ நிவர்த்தி செஞ்ச பிறகு வேற என்ன பண்ணாராம்? 4வது வருஷத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். திருப்தியாவோம். அப்போ அன்னைக்கு தேவாலயத்துக்கு போகிறது, அந்த கூடாரத்துக்குள்ளே தேவனை தொழுது கொள்வது, அப்படிப்பட்ட ஒரு காலம் அது. ஏன்னா தாவீது பாடினார்னா அப்ப தேவாலயமே கட்டப்படல, அங்கே கூடாரங்கள் மட்டும்தான் இருந்தது. அங்க தேவ பிரசன்னம் இருந்தது. மேக சம்பத்தின் வழியாக, அக்னி சம்பத்தின் வழியாக நடத்தினவர் கூடாரத்தின் மேலே மேகத்தை தன் பிரசன்னம், தன் சமூகமாக காண்பிப்பாராம். எங்கெல்லாம் கூடாரம் பேச்சு எடுத்துன்னு போறாங்களோ அங்கே கூடாரத்தின் மேலே மேக சம்பம் வந்து நிற்கும். அப்போ தேவன் இங்க பிரசன்னமா இருக்கிறான்னு நினைப்பாங்களா? இப்ப நம்ம எப்படியாப்பட்டவங்க தெரியுங்களா? இயேசுவின் சரீரத்துக்குள்ளவே எலும்பும் தசையுமாக இப்பொழுது இருக்கிறோம். இதை நாம பெருசா நினைத்து அவரை ஏன் பாடல்கள் இருக்கு தெரியுங்களா? சரி, ஒன் ஆஃப் த ரிமைண்டர். பாடல் வழியாக ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள்னா அது நம்மளை ரிமைண்ட் பண்ணுது பாடல். இப்ப இந்த பாடல் பாடும் பொழுது கிருபையின் தேவனை, பாவ நிவர்த்திய, அவர் பிரகாரத்திலே போகும்படியான ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்தாரே அப்படின்னு பாடுறவன் பாடுவான், அதை கேட்கிறவங்க அதை நினைப்பாங்க. அதனாலதான் நம்ம எல்லாம் இங்க ஒரு பாடல் பாடுறதா இருந்தா அந்த பாடலை, அந்த வரிகளை, வார்த்தைகளை உணரணும். உம்முடைய பிரகாரங்களிலே வாசமா இருக்கும்படி, தேவனுடைய வீட்டிலே இன்னைக்கு நாம் இருக்கிறோம், சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். பெரிய பாக்கியம் தான். இதை நினைக்கிறதா இருந்தா என்ன பண்ணலாம்? இதை காப்பாத்துற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும். கடந்த ஆண்டு அப்படி வாழ்ந்தோமா? அல்லது கிருபை பெருகுகிறது, ஏன்னா கிருபையின் தேவன் இல்ல, இப்பெல்லாம் நமக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு. ரொம்ப தைரியமா இருந்தாங்க ரோமாபுரியில இருந்த சபையார். அப்போ ஒரு கேள்வி கேட்டார், கிருபை பெருகிறது என்பதனாலே பாவத்திலே நிலை நிற்கலாமா? உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை பார்த்து இப்ப கேட்கிறாரு, நான் கிருபையா தான் இருக்கிறேன், ஆனா நீ பாவத்திலே நிலை நிற்கிறாயா? யாருக்கும் தெரியாமல் நீ பாவத்திலே நிலை நிற்கிறாயா? கிருபையினால் ரட்சிப்பென்று சொல்லுகிறாயே, அந்த கிருபையை காப்பாற்றிக் கொள்கிறாயா? யோபு சொல்றாரு, மாயையை பின்பற்றுகிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோனாவின் புத்தகத்துல வாசிக்கிறோம். மாயையை பின்பற்றுகிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்களாம். இந்த கிருபையின் தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அன்னைக்கை விட இன்னைக்கு ரொம்ப அதிகமா கிருபையா இருக்கிறார். அதனாலதான் எரேமியா சொல்றாரு, நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது அவருடைய கிருபை. இன்னைக்கு நிர்மூலம் ஆயிருக்கணும். நாம் பாவம் செய்து துணிகரமாக கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகும் செய்யும் பொழுது நாம் பிடிக்கப்பட்டு அவமானப்பட்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? தேவன் நம்மளை அங்க காப்பாத்தி மீண்டும் தேவ சமூகத்துல அவருடைய பிரகாரத்துல வர்ற தயவு செய்தார் இல்ல. அப்ப அதை காப்பாத்திக்கிட்டு வாழ்கிறோமா? இந்த கிருபையை காப்பாத்தி கொண்டு நாம் வாழ்கிறோமா? அவர்களுடைய மனசாட்சிக்கு நீங்களே கேள்வி கேட்டு உங்களுக்குள்ளே உங்களை சீர் செய்து கொள்ளுங்கள். 2வது பகுதி 5 முதல் 8. இங்க தேவனுடைய வல்லமையை நமக்கு காட்டுறார். பூமியின் கடையாந்திரங்கள், தூரமான சமுத்திரம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி இப்ப இதுதான். எல்லாரும் நம்புகிற நம்பிக்கை, எல்லாரும் நம்புகிற நம்பிக்கை. மதங்கள்லாம் ஒரு சிலதுக்கு ஒரு கடவுள், கல்விக்கு, செல்வத்துக்கு, அப்புறமா குழந்தை உருவாவதற்கு, இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு ஒரு கடவுள்லாம் வச்சு அதை பிரபலமாக்கி அங்க அதுக்காகன்னா எப்பா நீ அங்க போயிட்டு வாங்க அப்படின்வாங்க. இந்த கஷ்டம் இதுக்கு இந்த கோயில் போ அப்படின்வாங்கல்ல. ஆனால் எல்லாரும் நம்புகிற நம்பிக்கை இருக்கிற தேவன் ஏன் தெரியுங்களா? அவர் என்ன கொடுக்கிறாரா? நமக்கு ரட்சிப்பு தருகிறார். எல்லாரும் நம்புகிற நம்பிக்கையா இருக்கிற
ரட்சிப்பை கொடுக்கிற தேவன். அந்த தேவன் வானத்திலும் பூமியிலும் 6ஆம் வசனம் பாருங்க, வல்லமையை இடை கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி ஒட்டுமொத்த பூமியின் மேலே தன் அதிகாரத்தை செலுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலை, மனிதர்கள் நமக்கு எப்படி இருக்காங்க, எங்கே தீமை வருகிறது, எங்கே நமக்கு பிரச்சனை வருகிறது, இவை எல்லாவற்றிலும் ஆளுகை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார், வல்லமையானவராக இருக்கிறார். அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனா அப்படி சொன்னவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையை இடைக்கட்டி கொண்டு பலத்தினால் இந்த பூமியை ஆளுகை செய்பவர். ராஜாக்களை தள்ளிடுவார். ஒரு தரித்திரனை கொண்டு போய் ராஜாவாக்கிடுவார். ஒரு மேய்ப்பனை ராஜாவாக்கிடுவார். அப்படிப்பட்டவர். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை இந்தந்த விஷயங்கள்ல எனக்கு தேவை அப்படின்னு சொன்னா அதை செய்யும் வல்லமை உள்ள தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். இஸ் a God of mighty. அவருக்கு சர்வ வல்லமை உள்ளவர் என்றே பெயர் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவ வல்லமை நமக்கு ரொம்ப முக்கியன்றதுக்காக ஒரு விஷயத்தை எபேசு சபையாருக்கு சொன்னார். வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம். எனக்கு ஒன்றும் பெரிய தேவையில்லை, அதனால தேவனுடைய வல்லமை எனக்கு தேவைப்படாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? 6ஆம் அதிகாரம் 10 முதல் வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, என்ன தேவை? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்படின்னா என்ன தேவை? ஏன் நம்ம சில நேரங்கள்ல இப்ப அந்த சொட்டரை போட்டுன்னு போ, குளிரா இருக்கும் வெளியில, அப்போ ஒரு தேவை இருக்கு, நம்ம சொல்றோம் ஜஸ்ட் வேர் இட், இதை எடுத்துன்னு போப்பா, இருட்டா இருக்கும், டார்ச் எடுத்துன்னு போ கையில, அங்க ஒரு தேவை இருக்கு சொல்றோம். இப்போ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் அந்த வல்லமையிலும் நீங்க பலப்படணும். அப்ப நான் கேட்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப சொல்றாரு காரணம் பாருங்க, பிசாசின் தந்திரங்களோடு. பிசாசின் தந்திரம் எவ்வளவு வேலை செய்யுது பாத்தீங்களா? தேவ வசனம் என்கிட்ட வேலை செய்யறதை விட, தேவ ஆலோசனை எனக்குள்ள வந்து வேலை செய்யறதை விட பிசாசு எனக்குள்ள வந்து வேலை செய்யுது. ஆனா தேவ வேலை செய்யற மாதிரி, தேவனுடைய வசனம் என்கிட்ட வேலை செய்யற மாதிரி என்ன ஒரு பக்கம் காமிச்சுக்கிறேன். ஆனா பிசாசுக்கு இன்னொரு பக்கம் நான் இடம் கொடுத்துடுறேன். ஏன்னா ரொம்ப தந்திரமானது, ரொம்ப தந்திரமானது. ஆனா என்னை எப்படி காண்பிக்கிறேன்? தேவனுடைய வசனம் எனக்குள்ளே கிரியை செய்கிறது, தேவனுடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது, நான் அவ்வளவு விசுவாசியாக இருக்கிறேன். அப்ப அந்த தந்திரங்களுக்கு நாம தப்பிக்கணும் தேவனுடைய வல்லமையினாலே. அப்பதான் அவருடைய வல்லமை என்னை காப்பாற்றும். பிசாசின் தந்திரம் அப்புறம் இதை போட்டுக்கோங்க அப்படின்னா நான் கேட்கிறேன், இல்ல ஏன் என்ன போட்டுக்கணும், என்ன எதுக்காக போட்டுக்கணும்? அப்ப சொல்றாரு, லிஸ்ட் கொடுக்குறாரு. ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ போராட்டம் உண்டு. வாழ்க்கை போராட்டமா இருக்கான்னா பொதுவா ஆமான்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கே கண்ணுக்கு தெரியாத, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சாத்தானுடைய செயல்கள் இருக்கிறது. யாக்கோபு 4:7. இதை நம்ம மாத்தி சொல்லலாமா? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருங்கள், பிசாசை வரவேற்று அழையுங்கள், அப்பொழுது அவன் நம்மிடத்துல வந்து தங்குவான். நம்ம என்ன பண்றோம்? அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவன் இதை ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுட்டே இருப்பான் தான் அர்த்தம். நான் தேவனுக்கு எப்ப எந்த விஷயத்துல கீழ்ப்படியலையோ அங்கே நான் எனக்கு தெரியாமலே இன்னொன்னு பண்ணிட்டேன். தேவனுக்கு நான் கீழ்ப்படியல, அப்போ நான் நினைக்கிறேன் தேவனுக்கு மட்டும்தான் நான் கீழ்ப்படியல, அவ்வளவுதான். இல்ல, தேவனுக்கு கீழ்ப்படியலன்னாலே அங்க இன்னொன்னு நடக்குது.
அது என்ன? பிசாசுக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன், பிசாசுக்கு கீழ்ப்படிந்து விட்டேன், அவ்வளவுதான். இந்த அளவு சீரியஸா நம்ம நினைக்கிறது இல்லை. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்தையுமே ஒரு விதமான நியாயமா எடுத்துக்கிறோம். அவ்வளவு ஒண்ணு நான் மோசமா இல்லை, அவ்வளவு மோசமான பாவியாக நான் இல்லை, அப்படி நினைச்சு நாம நம்மை தேர்ச்சி கொண்டு நடக்கிறோம். தேவனுடைய வல்லமை எனக்கு ஏன் தேவைப்படுதுன்னா, பலவிதமான போராட்டங்கள் எனக்கு உண்டு, பிசாசின் தந்திரங்களால் எனக்கு போராட்டம் உண்டு. சங்கீதம் 65 வாசிப்போம். தேவரீர் இது அந்த 3வது செக்ஷன். தேவரீர் பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சி. எனக்கு சாப்பாடு, தண்ணி, உணவு எல்லாமே வேணுமா இல்லையா? அதுக்கு தேவன் என்ன பண்றாராம்? எல்லாவற்றையும் விளைந்து அது எனக்கு கையிலே வந்து நான் அதை அனுபவிக்கும்படியாக இந்த பூமியிலே அவர் அதை ஆசீர்வதித்து தருகிறாராம். இந்த பூமியிலே என்னுடைய ஆகாரம், ஆடை, நன்மைகள் எல்லாம் அவர் எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்கிறாருன்னு சொல்றதுக்காக அவர் சொன்ன ஒரு வசனம் தான் இந்த மொத்த சங்கீதத்திலேயே நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான வசனம். அதுதான் 11. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அதாவது தேவன் என்னை வழிநடத்தும் பாதை நெய் வழிந்து ஓடுவது போல இருக்கிறதா. கானானிலே கட்டாத வீடு, தோண்டாத கிணறு, நடாத தோட்டம், ஃபுல் ஃபர்னிஷ்டு சிட்டி, அதுக்குள்ள தேவன் இவங்களை கொண்டு போய் விட்டார். இந்த டே ஒன் இவங்க போன உடனேயே அவங்களை ஆகாரத்தை சாப்பிடலாம், அப்படி ஒரு இடத்துல அவங்களை கொண்டு போய் விட்டார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம் ஒருவேளை பசியோட இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றார்? உணவுக்காக கவலைப்படாதீங்க. நல்ல ஆடை இல்லை அப்படின்னா உடைக்காக கவலைப்படாதீங்க. உங்களுடைய அன்றாட வாழ்வின் தேவைகளுக்காக கவலைப்படாதீங்க அப்படின்றார். ஏன்னா கிருபையுள்ள தேவன் என் பாவங்களை நிவர்த்தி செய்கிறார், வல்லமையுள்ள தேவன் என்னை பாதுகாக்கிறார், நன்மை செய்யும் தேவன் என் தேவைகளை சந்திக்கிறார். ஏன்னா அவர் என் பரம பிதாவா இருக்கிறார். 6ஆம் அதிகாரம் மத்தேயு 32வது வசனம் 32 Matthew 6. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியது, இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவை, அது எல்லாமே நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறாராம். ஒன்னே ஒண்ணு அவர்கிட்ட கேட்கணும், அவ்வளவுதான். என்ன கேட்கணும்? உங்களுடைய கிருபையினால் என் பாவங்களை நிவர்த்தி செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி. நான் பாவத்திலே நிலை நிற்க விரும்பல, என்னை உங்களுடைய கிருபையினால் வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய வல்லமையினால் எனக்கு வரும் தீமை நின்று என்னை ரட்சியும். என் வாழ்வின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர், அதை நீர் செய்யும். எவ்வளவுதான். இந்த 3 புள்ளிகளுக்கு நடுவுல நம்மளை நிறுத்தி வச்சுட்டோம்னா போதும். We are safe. We can be peaceful. இந்த 3 புள்ளிகளுக்கு நடுவுல இருந்தா போதும். அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை, அவருடைய நன்மை செய்யும் கரம், எவ்வளவுதான். இந்த 3 விஷயங்கள் தான் நம்முடைய ஜெபங்கள்ல முக்கியமா இருக்கும். இதை ஒட்டிதான் நம்ம ஜெபத்தையே பண்ணுவோம், நம்முடைய விண்ணப்பங்களையே நாம செலுத்துவோம். அந்த செழிப்பை எப்படிலாம் சொல்றாரு பாருங்க. 12:13 வனாந்தர தாவரங்களிலும், அதாவது பாதைகள் நெய்யாய் பொழிகிறதுன்னு பார்த்தோமா, அது ஜென்ரலாக சொல்றார். அடுத்தது என்ன? வனாந்திரத்துல அங்கே எப்படி செழிப்பு வரும்? இந்த தேவன் என்னோடு கூட இருப்பாரானால் வனாந்திரத்துல கூட வானத்திலிருந்து ஃபுட்டு கொட்டும். அது நம்ம சாத்தியமா? 40 வருஷம் வானத்திலிருந்து தேவ தூதரின் மன்னாவை மனுஷருக்காக கொட்டினார். போய் நான்வெஜ் சாப்பிடணும்னு கேட்டான், பறவைகள் அவன் வீட்டு வாசல்ல வந்து விழுந்தது. தண்ணீர் கேட்டான், குழாய துறப்புற மாதிரி அந்த கண்மலையை தொட்டால் அங்கிருந்து தண்ணீர் வந்தது. சோ வனாந்தரத்துல 40 ஆண்டு காலம் 15-20 லட்சம் பேருக்கு தேவனாலே உணவை கொடுக்க முடியுமானால், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த கொஞ்சம் பேருக்கு, 4 பேருக்கு, 2 பேருக்கு வேண்டிய ஆகாரத்தை தருவது எவ்வளவு நிச்சயம் தானே. ஆனா நம்ம தேவனுடைய சமூகத்தை விட்டுட்டே வேற பக்கமா போறோம். என்னென்ன உழைக்க போடுறோம், என்னென்ன சாப்பிடணும், வீட்டுக்கு சாப்பிடணும் இல்ல, வீட்டுக்கு ஏதாவது கொடுக்கணுமா இல்லையா, அதனால தேவ சமூகத்தை விட்டுட்டு நான் போய் உழைச்சிட்டு சம்பாதிச்சுட்டு வரேன்
அதனாலதான் சபை கூடி வருதல்ல. ஒருவேளை சபைக்கு வருகிறவர்களாக இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறி போச்சு. ஒரே வேளை மட்டும்தான். வாழ்க்கையை அப்படி டிசைன் பண்ணிக்கவே இல்லை. எப்படி டிசைன் பண்ணிருக்கோம் வாழ்க்கைய? உலகத்துல பிழைக்கிறதுக்காக ஒரு டிசைன் தான் வாழ்க்கை. சபைக்கு வருவது என்பது அதுல ஒரு 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 அதுல உபரியா செய்யணும். அதனாலதான் நாம சபை கூடும் பொழுதெல்லாம் கூட முடியவில்லை. அதுக்கு நியாயமான காரணம் ஏதாவது நினைக்கிறீங்கன்னா தேவனுடைய பார்வையில நியாயமான காரணமே கிடையாது. ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாரு, உணவுக்கு கவலைப்படாதுங்க, உடைக்கு கவலைப்படாதீங்க, உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்காருன்னு அவரே சொல்லிட்டாருல்ல. அப்ப நான் அதுக்கு தான் போறேன், சாப்பாட்டுக்கு தான் போறேன், நான் துணிக்கு தான் போறேன் அப்படின்னா உலகம் என்ன அதை நியாயம் சொல்லும். ஆனால் தேவன் அதை ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறார். இம்மையில் வாழ்வதற்கும் மறுமையில் வாழ்வதற்கும் மகா மேன்மையான வாக்குத்தத்தங்களை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறாரே. கிருபையும் தேவன், வல்லமையும் தேவன், என்னை போஷிக்கும் தேவன். இந்த தேவனை நினைச்சுதான் இந்த சின்ன பாடலை அவர்கள் பாடியிருக்கிறார். இப்ப நாம தேவனை ஜெபம் பண்றோன்னே வச்சுக்கோமே. பவுல் சொல்றாரு பிலிப்பியருக்கு, ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தேவனை துதிப்பதினால் அவரு சந்தோஷப்படுவாரு, நம்முடைய இருதயம் சீர்படும். தேவனை துதிக்காத ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயம் சீர்படாது. தேவனை துதிக்காத மனம் திருப்தியா இருக்காது. தேவனை துதிக்காத மனம் சமாதானமா இருக்காது. தேவனை துதிக்காத மனம் மகிழ்ச்சியாவே இருக்காது. அது சஞ்சலமும் போராட்டமும் விரக்தியும் நிறைந்த மனமாக இருக்கும். தேவனை துதிக்கிறது ஏன் அவ்வளவு முக்கியம்? ஏன் அவ்வளவு பாடல்கள் அந்த மனுஷனாலே எழுதப்பட்டது? தேவன் அதை ஏன் பைபிள் நடுவுல வச்சிருக்கிறார்? சங்கீத புத்தகம். தேவனை துதிக்க பழகுங்க. நல்ல குணங்கள்லாம் பழக்கத்துல வர்றதுதான். அது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். நல்ல குணங்கள் பழக்கத்தால் வருது. நன்றி சொல்லுதல், மன்னிப்பு கேட்டல் பழக்கத்துல. நம்ம சொல்லுது, அம்மா தானே சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு, அப்பா தானே சொல்லி கொடுத்தாரு. அப்போ யுவர் குட் கேரக்டர்ஸ் கேன் பி யுவர் ஹேபிட். அது நீங்க ஹேபிட் ஆக்கிட்டா அது உங்களுக்கு குணமா மாறிடும். குணம்ன்றது என்னமோ தனியா ஏதோ ஒரு விஷயத்த மெமரியை கொண்டு போயிட்டு உள்ள வச்சா மாதிரிலாம் கிடையாது. கற்றுக்கொள்ளலாம், நற்குணத்தை கற்றுக்கொள்ளலாம். தேவ வசனத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். ரிசல்ட் என்னங்களாம்? பெருமைப்பட்டிருந்தார்கள், அவர்கள் நற்குணசாலிகள் ஆனார்கள். அப்ப இந்த வசனங்களை வாசிக்க 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 அதுல இருந்து எனக்கு நற்குணம் வருதுன்னு சொன்னா, நல்ல வார்த்தைகள் எனக்கு நல்ல குணங்களை கொடுக்கிறதா, வளர்க்கிறதா இல்லையா? தேவனை துதிக்கும்படியாக நம்மை அதிகமாக ஒப்பு கொடுக்கலாம். ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, எது எதுக்குன்னு கேட்டா அவருடைய கிருபைக்கு. அதுக்கு ஏதாவது புது காரணம் தேவையா? இல்ல, அவர் பாவ நிவர்த்தி செய்ததே பெரிய காரணம். அது ஒண்ணு மட்டுமே. அவருடைய கிருபையை நினைச்சு நான் என்ன பண்ணலாம்? துதிக்கலாம். ரெண்டாவது அவருடைய வல்லமை. அவருடைய வல்லமை என்னை காப்பாற்றி இருக்கிறது. கொள்ளை நோயில இருந்து இப்ப உயிரோட உட்கார்ந்துருக்குல்ல, அது ஒண்ணு நினைச்சாலே கடவுள் நம்ம என்ன சொல்லலாம்? நன்றி சொல்ல. அவருடைய வல்லமை என்னை காப்பாற்றியது. அவர் என்னை போஷிக்கிறது. நல்ல துணி உடுத்தி உட்கார்ந்து இருக்குல்ல, வீட்டுல இப்ப சாப்பாடு இருக்குல்ல, நல்லா வேற சாப்பிட்றோம் இல்ல, ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிடுறோம், வகை வகையே சாப்பிடுறோம். அப்போ இந்த மூன்று விஷயங்களிலே தேவன் இருக்கிறார் என்பதை வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒருவன் நான். அப்ப நான் தேவனை துதிப்பதற்கு இந்த அடிப்படை காரணங்கள், பெரிய காரணங்கள் போதாதா? நம்ம எவ்வளவு தேவனை துதிக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேவனையத்துல நான் அதிகமாக விண்ணப்பம் பண்றேனா, அதிகமாக துதிக்கிறேனா? இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் ரெண்டுமே செய்யறதில்லை. அது ஒரு வருத்தமான விஷயம்தான். அவன் ஜெபம் பண்றதுன்றதே அவனுக்கு வரல, அதுல எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லை, அதை பத்திய ஒரு 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 பயபக்தியும் இல்லை இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இல்லை. உலக முயற்சிகளை செய்யறாங்க, ஆனால் தேவ சமூகத்திலே நாம் ஜபித்துதான் எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தை இந்த தலைமுறை இழந்திருக்கிறது. அந்த முக்கியத்துவத்தை இழந்திருக்கிறது. பெற்றோர் தான் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும். நாம் எல்லாவற்றுக்கும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் எல்லாவற்றுக்கும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம தலைமுறை அதை கற்றுக்கொள்ளும். You have to refresh. Our family has to be identified. The church has to be identified by praising God.
தேவனை துதிப்பவர்கள், அவருடைய கிருபையை நினைப்பவர்கள், அவர் வல்லமையை உணர்ந்தவர்கள், அவர் செய்த நன்மைக்கு நன்றி உள்ளவர்கள். இது 3 ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஒருவேளை தேவன் இந்த நாளிலே, இந்த முதல் ஆண்டின் தொழுகையிலே இதை நினைப்பூட்டி இருக்கிறார் என்று சொன்னார். நமக்கு இது தேவைப்படுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் இது தேவைப்படுகிறது. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள நல்ல பிதாவே, உமது பாதை நெய்யாய் பொழிகிறது, வனாந்தர தாவரங்களிலும் கூட அது பொழிகிறது. உம்மை துதிக்கும் பாடலால் பூரிக்கிறது. அவ்வளவு செழிப்பாக உம்முடைய பிள்ளைகளை நீ நடத்துகிற தேவனப்பா. 2 பேருக்கு ஒரு தோட்டத்தை உருவாக்கி வைத்தீர். அடிமைதனத்திலிருந்து விடுதலையான போது கானான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் வைத்தீர். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த பொழுதோ உங்கள் தேவைகளை எல்லாம் பரமபிதா அறிந்து அதை வேலைக்கு செய்து விடுவார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லிவிட்டீர். இவ்வளவு நல்ல தேவனாகி எங்கள் தகப்பனே, உம்மை துதிக்க நாங்கள் கருமிகளாக இருக்கிறோம். இதோ நாங்கள் இனி உம்மை அதிகமாய் துதிக்க, உம் கிருபையை, உம் வல்லமையை, உமது கையின் நன்மையை நினைத்து உம்மை துதிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதை உணர்ந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமையினால் சாத்தானின் பிடியில் இருக்கிறவர்களை விடுவியும். பாவத்தின் பிடியில் இருக்கிறவர்களை உமது கிருபையினால் விடுவியும். உலகத்தின் தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு உன் தேவையை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அதை தந்து அவர்களை விடுவியும். நன்றி தகப்பனே. உம்மை துதிப்பதற்கு இந்த 3 காரணங்கள் போதுமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே நன்றி செலுத்தி துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.